ரூபாய் வழிப்பறி செய்து 27 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவரை காவல்துறை தனிப்படை அமைத்து சிவகாசியில் கைது செய்துள்ளனர். 1.25 வருஷமா அசோகருன்னு ஒருத்தர் வந்து தனிப்படை ஒன்று வந்துருக்கு. நீங்கள் டாஸ்மாகில் ஒரு தொழிலாளியோ இல்லை முன்னாள் தொழிலாளியோ வந்து வழிப்பறி பண்ணால் நாங்கள் பிடிப்போம். டாஸ்மாகையே வழிப்பறியாக கொண்டு வியாபாரம் செய்தவரை நாங்கள் பிடிப்போமா? அண்ணன் வந்து 1 வருஷம் வந்துட்டு வெளியே வராது. தம்பி அசோகர் வந்து தேடப்படும் குற்றவாளியாகவே இருக்கிறார். இப்போ அவருக்கு பெயில் கிடச்சிருச்சா இல்லை உண்மையிலேயே தேடப்படும் பட்டியலில் இன்னும் இருக்கிறாரா? நீங்கள் வந்து தமிழ்நாடு டிஜிபிகிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ, தமிழ்நாட்டு முதல்வர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ, துணை முதல்வர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அதெல்லாம் எங்கிட்ட கேட்டிங்கன்னா, ராகுல் காந்திக்கு ஒரு சாம் பெட்ரோடா இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு அசோகர் இருக்கக்கூடாதா? துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்தநாள் நவம்பர் 27 தீபாவளியாக கொண்டாடுமாறு திமுகவினருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதாமே. தீபாவளி ஆரிய பண்டிகை இல்லையா? திமுகவின் எதிர்காலம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் எதிர்காலம் அவர். நீங்கள் அவரை வந்து தீபாவளியை வந்து அவருடைய பிறந்தநாளை கொண்டாடணும்னா அவர் கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்ல வரீங்களா, இல்லை அவரை நரகாசுரன்னு சொல்ல வரீங்களா? சிவகாசி பகுதியில் முதல்வர் ஸ்டாலின் வந்து மிக தைரியமாக பட்டாசு தொழிற்சாலைக்கு சென்று ஆய்வு செய்து இப்போ இந்த மாதிரிலாம் பேசி பார்த்துருக்கிற இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? திரிசக்தியாலே உங்கள் கருத்துக்கள் என்ன? இல்லாத மேடை ஒன்றில் எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றார், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட இளைஞர் அமைப்பிலிருந்து கூட இருந்துட்டு ஒரு 50 வருஷம் வருஷத்துக்கு மேல அரசியல் 14 வயசுலேருந்து கூட எத்தனையோ காலத்தில் இருந்திருக்கிறாரு. இது இங்கே இருக்கிற அந்த சிவகாசி இந்த பட்டாசு தொழிலாளர்களுடைய கஷ்டம் தான் தெரிஞ்சிக்காமவே இருந்தார் எத்தனை காலமும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். இந்த வாரம் திரிசக்தியார் கேள்வி பதில் பகுதி 3 தொடர்கிறது. ஐயாவை நம்ம இன்னும் வச்சு செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயா வணக்கங்க. ஐயா அடியேன் வெள்ளந்தியாக இருக்கிறேன், பார்த்து செய்யுங்க. சொல்லுங்க. சரி சரி. வள்ளி மணாளன் திருச்செந்தூர்லேருந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. சரி. சென்னை எழும்பூர் மீசிய பலகையில் கொன்னமாரார் நூலகம் ரிச்சி ரெப்பாசிட்டி என்பதற்கு பணக்கார களஞ்சியம் என்றெல்லாம் தமிழை தப்பும் தவறுமாக எழுதப்பட்டுள்ளது. இதுதான் செம்மொழி வளர்க்கும் லட்சணமா? அந்த செய்தியை நானும் படித்தேன். சென்னையில் அருங்காட்சியகம் மியூசியம் இருக்கு இல்லையா, அது தமிழக அரசால் நடத்தப்படுவது. அதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல கன்னிமாரா நூலகம், கன்னிமாரான்றது நமக்கு தெரியும். அதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் எழுதினா CONNEMARAன்னு அதை படிக்கும்போது கொன்னமாரா அப்படின்னு அதில் தமிழில் கோ இன் ந மாரா. ஏன்னு கேட்டால் அந்த படிக்கிறவன் அந்த கன்னிமாரான CONNE இப்போ அந்த காலத்தில் வந்து கொடுத்தா அப்படிதான் வரும். ஆமாம், கூகுள் விக்கிபீடியாவில் போட்டிங்கன்னா. அதே மாதிரி நீங்கள் சொல்றீங்களா ரிச் ரெப்பாசிட்டரி, அது எதுக்காக சொல்லுவாங்கன்னா ரிச் ஹெரிட்டேஜ், அதாவது மிக உயர்ந்த பண்பாடு, தரமான ஒரு பண்பாடு, மேம்பட்ட பல விஷயம் பண்பாடு. இப்போ ரெப்பாசிட்டரினா அந்த இடத்துல வந்து அந்த பண்பாடு அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளது வந்து அப்படின்னா. உடனே என்ன பண்ணாங்க, ரிச் அப்படின்னா பணக்காரர். ஏன்னா இந்த கூகுளில் போய் இந்த விக்கிபீடியாவில் ரிச்சுக்கு நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கன்னா ரிச்சு அப்படியே. அப்போது அந்த ரிச் ரெப்பாசிட்டரி அது ஏன்னா பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து அந்த மியூசியம் இருந்திருக்கும். அவன் ரிச் ரெப்பாசிட்டரின்னு எழுதியிருப்பான். இன்றைக்கி அதை தமிழ் படுத்துகிறோன்னா தமிழ் இங்கிலீஷு தமிழ் ரெண்டும் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட கொடுத்தால், ஓரளவுக்கு நியாயமாக தெரிஞ்சவன்கிட்ட கொடுத்தால் அதுடைய அந்த அதுக்கு பின்னால் உள்ள அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த சரியான வார்த்தையை போடும். நல்ல வேலை கலைஞர் இப்போ இல்லை, கலைஞர் இப்போ இல்லை, உயிரோட இல்லை. நல்ல வேலை இல்லை. அப்போ வந்து அது என்ன கொன்னமாரா நூலகம்னு பாவம் அப்படி போட்டாங்க. ரிச் ரெப்பாசிட்டரினா பணக்கார களஞ்சியமா.
அவர் கேட்குறது கரெக்டு தான். செம்மொழியை இவர்கள் வளர்த்த லட்சணம்னு. இவங்க என்னென்னா எழும்பூர் மியூசியம்னா யாரும் போய் அதாவது ஒன்று அருங்காட்சியகம் என்பது வந்து ஏதோ வந்து வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய மேலை நாடுகளில் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் மியூசியம்ன்றது மிக உயர்தர பாதுகாப்பில் அவ்வளோ ஒரு இதுவாக வச்சுட்டு இருப்பாங்க. பாரிஸில் மியூசியம் இருக்குது, உலக புகழ்பெற்ற மியூசியம். அங்கெல்லாம் போனோன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் க்யூவில் நின்று தான் உள்ளே போக முடியும். அந்த அளவுக்கு சர்வதேச பயணிகள் வந்து அங்கே வந்து அந்த ஏன்னா அந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் அவங்க வந்து சர்வதேச வச்சிருக்காங்க, அதை வச்சிருக்காங்க. அதுக்கான சரியான வந்து விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ராஜராஜ சோழன் வாழ்னு வச்சுப்போம் ஒரு உதாரணமாக. அந்த வாழை வச்சா ராஜராஜ சோழன் யார், அவர் என்ன பண்ணார், எந்த வருஷம் வாழ்ந்தார், அப்புறம் அவர் என்ன அவருடைய சாதனைகள் ஒரு 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 பேராவில் ஒரு 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 பகுதியில் வந்து வச்சு அது அங்கே நான் வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அந்த மாதிரி அவங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அநேகமாக அவங்க வச்சுருக்காங்கன்னா என்ன, ஐரோப்பா பாரிஸ்னா ஃப்ரெஞ்சு தானே, அதனால் அவங்களுடைய பகுதியில் மேற்கத்திய பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க வச்சுருக்காங்க. நம்ம எழும்பூரில் பிரிட்டிஷ் காலத்திலேருந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியாவின் தென் பகுதியை சேர்ந்த பல விஷயங்களை தான் அங்கே வச்சுருக்காங்க. பாரம்பரியமிக்க விஷயங்கள், சரித்திர தொன்று தோட்ட விஷயங்கள், இப்படி தான் இதை வந்து அங்கங்கே பகுதியில் போட்டுக்காங்க. ரிச்சு ரெப்பாசிட்ரினா ரிச்சுன்னா அந்த இடத்துல வந்து மேம்பட்ட ஒரு பண்பாடு, அதோடைய தகவல் மையம், தகவல் இணைப்பகம். ரெப்பாசிட்ரின்னு வரும்போது அந்த அர்த்தம் வரும், சேமிப்பகம் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து பணக்கார களஞ்சியம்னு போட்டது கூட பரவாயில்ல நீங்கள், ஆனால் வந்து களஞ்சியம்னு போட்டு அது வந்து அப்புறம் அந்த இந்த இடத்துல எதுவும் வருமானம் இருக்காது போல இருக்கு. அதைத்தான் சொல்கிறேன். ஏன்னா பாரிஸில் க்யூவில் போய் போகிறான், இங்கே மியூசியத்துக்குள்ளே நீங்கள் வந்து அது போய் சமயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சில பேர் வந்து தனிமையை விரும்புகிற காதலர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ளூ டைமண்ட்னு ஒரு தியேட்டர் இருந்தது, அங்கே போவானா அது 24 ஹவர்ஸ் ஒரே படம் ஓடிக்கிட்டே இருக்கும், அதில் யாரும் கும்பலே இருக்காது, இது மாதிரி இருக்கும். இல்லைன்னா கடற்கரையில் எங்கேயாவது ஒரு மூளை, இல்லைன்னா மகாபலிபுரத்தில் நல்ல வெயில் வர இடத்துல கொஞ்சம் ஒரு இடம், இப்படிலாம் வந்து சில இடங்கள், அதாவது மக்கள் அதிகமாக நடமாடாத இடங்களாக பார்த்து இந்த காதலர்கள் ஒதுங்குவது என்பது இயல்பாக உள்ளது. இப்போ அந்த மாதிரி இயல்பாக வந்து போய் ஒதுங்குற இடத்துல வந்து எழும்பூர் மியூசியமும் ஒன்றாயிடுச்சு மாதிரி தெரியுது. ஏன்னா அங்கே அதற்கு வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு விளம்பரம் தேவை, அதை மார்க்கெட்டிங் பண்ணணும். அங்கே உள்ள விஷயங்களை மக்களுக்கு வந்து இங்கே வந்தால் தமிழ்நாட்டிலிருந்து வெளியிலேருந்து வரக்கூடிய வெளி மாநிலங்களிலிருந்து, ஏன் நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடியதை வந்து திருநெல்வேலியிலேருந்தோ பட்டுக்கோட்டையிலேருந்தோ புதுக்கோட்டையிலேருந்தோ திருச்சியிலேருந்தோ வரவனுக்கு வந்து சென்னை மியூசியம் வந்து புதுசு, அதில் இருக்கிற விஷயங்கள் தெரியாமல், நூலகம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு அந்த கொன்னமாரா கன்னிமாரா நூலகம் உங்க கூட பேசி தப்பா வந்துச்சு, அந்த கொன்னமாரா கூட பேசி இல்லை எழும்பூர் மியூசியத்தை பற்றி பேசி தப்பா போச்சு. அந்த கன்னிமாரா நூலகத்தில் போயிட்டு 2000 எனக்கு 2012-13 வரைக்குமான ஒரு குறிப்பிட்ட நாளேடும் குறிப்பிட்ட புத்தகங்களை வந்து நான் பார்க்கணுன்னு கேட்குறேன். போனோன்னு அதுக்கு தனி செக்ஷன் இருக்குது, அங்கே போவாங்க. அங்கே போனால் நல்லா கழுத்தில் ஐடியெலாம் மட்டுன்னு உட்காந்துருக்காங்க. என்னன்னு இந்த மாதிரி கேட்டாக்கா, இந்த கொரோனாவில் அது எல்லாமே அழிஞ்சு போச்சு, 2 வருஷமாக திறக்காமல் இருந்தாங்க, 1 வருஷம் மேலே எல்லாமே அழிஞ்சு போச்சு, அரிச்சு மழையிலேருந்து போயிடுச்சு, ஒன்றும் இல்லைன்னுட்டாங்க. இல்லை, சுத்தமாக இல்லை. இப்போ அந்த தகவல் வேணும்னா எங்கே போவாங்க? நீங்கள் வந்து அப்போ எவ்வளோ நீங்கள் பொறுப்பாக வந்து இந்த 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 களஞ்சியத்தை, அறிவு களஞ்சியத்தை நடத்த நீங்கள் கன்னிமாராவுக்கு போகிறீங்க. எங்கள் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கோட்டூர்புரத்தில் இருக்குல்ல, அங்கே போனீங்கன்னா எங்கள் திராவிடம் பற்றிய புத்தகங்களை மட்டும் நாங்கள் வச்சு திராவிட உங்களது மட்டும் நீங்கள் வச்சுப்பீங்க, மற்றதெல்லாம் இருக்காது. அது கொரோனாவில் போச்சா, அது பத்திரமா பார்த்துக்கிட்டோம்ல, அது நாங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கோம்ல. ஆக நீங்கள் வந்து இதை தவிர வேறு எதையுமே நீங்கள் படிக்கக்கூடாது. எங்கள் திராவிட விஷயங்களை தவிர நாங்கள் திராவிட வரலாறுன்றது நாங்கள் சொல்கிற வரலாறு. நீங்கள் என்னமோ அயோத்திதாசர், ரட்டமலை சீனிவாசன் என்னமோ பேர்லாம் சொல்கிறீங்க. அவங்க தான் பயன்படுத்தினாங்க, அவங்க தான் வச்சாங்க, அவங்க தான் கட்டமைச்சிருந்தாங்க. யாரு? அயோத்திதாச பண்டிதர், ரட்டமலை சீனிவாசன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஈரோடு, காஞ்சிபுரம். நாங்கள் இப்படி தான் வந்து நாங்கள் அப்படி தான் வந்து ஆரம்பிப்போம். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஊர் ஈரோடு, காஞ்சிபுரம், திருவாரூர், இவ்வளோ தான் எங்களுக்கு தெரிஞ்சது.
தேவையில்லாமல் நாங்கள் அவங்கள வந்து ஹைலைட் பண்ண மாட்டோம் நாங்கள். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் தேடி தான் நீங்கள் போகிறீங்க, அந்த கொன்னமாரா நூலகத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம தமிழ் பேசுவோம், நம்ம இங்கிலீஷ் பேசக்கூடாது, நம்ம தமிழ் நம்ம பச்சை தமிழர், அதனால தமிழில் தான் பேசுவோம். எந்த லட்சத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு. கலைஞர் கோட்டூர்புரம் நூலகம் போனீங்கன்னா நாங்கள் என்ன புஸ்தகம் வேணுமோ அதை மட்டும் வச்சுருக்கோம், நீங்கள் அதை மட்டும் உண்டான வரலாறு அதை மட்டும் நீங்கள் படிங்க, நாங்கள் சொல்கிறது தான் வரலாறு. அப்புறம் வந்து அதை படிச்சுட்டு இது வந்து போய் உண்மை இல்லை டுபாகூர் இப்படிலாம் பேசக்கூடாது. நீங்கள் சொல்கிறத நீங்கள் ஒத்துக்கணும். அதனால் பொன்னமாரா நூலகத்துடைய நிலைமை அப்படி தான். ரிச்சி ரெபாசிட்டரினா பண்ண இந்த விக்கிபீடியாவை பார்த்து தமிழில் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் இது நம்ம வந்து தஞ்சாவூரில் ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றும் இல்லை. நம்ம மரியாதைக்குரிய 2 கேள்வி ஒன்று துணை கேள்வியாக வைக்கிறேன். நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் ஐயா சுபவீரபாண்டியன் அவர்களும் 2 பேரும் அந்த இடத்துக்கு போயிட்டு இதை படித்தாங்கன்னா அவங்க என்னவா ஆவாங்கன்னு மட்டும் ஒரு வரி சொல்லி முடிச்சிடலாமா? அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டாங்க. அவங்க வந்து இதை வந்து என்ன வெளியில் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னால், இது வந்து அன்றைய வெள்ளைக்காரர்கள், மேற்கத்தியர்கள், பிரிட்டிஷார்கள் எப்படி அதை சொன்னார்களோ அதே பாரம்பரியத்தில் இன்றைய தமிழர்களுக்கு சொல்ல வேண்டும், உண்மையை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இந்த திராவிட அரசுக்கு இருப்பதனால்தான் அப்படின்னு 1756 இப்படியாக இருந்தது, அப்படின்னு 1822 இப்படியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்தில் நம்ம கவிஞர் சொல்லுவார், இதை வச்சு தான் நாங்கள் வந்து நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவான், இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு 2 வரியை சொல்லி இந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்க இதை பற்றிலாம் வந்து கவலைப்பட போகிறாங்க, நீங்கள் ஏதோ தமிழை பற்றி அவங்க கவலைப்பட்டுருவாங்களாம் நினைக்காதீங்க. ஏதோ வந்து தமிழை வந்து சரி செய்வதற்கு அவர்கள் போய் வந்து ஆட்சியாளர்களிடம் பேசி அதற்கான முயற்சிகள் எடுப்பாங்கன்னா பார்க்காதீங்க. அவங்க பொழப்பு வியாபாரத்தை அவங்கவுங்க பார்க்கணும். நீங்கள் சும்மா தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் டைவர்ட் பண்ணாதீங்க, அவங்கள பண்ணாதீங்க. நல்லது. இப்போ மதுரையில் இருந்துட்டு சிவமுருகன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. சரிங்க. 60 ரூபாய் வழிப்பறி செய்து 27 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவரை காவல்துறை தனிப்படை அமைத்து சிவகாசியில் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட அந்த நபர் அரசு டாஸ்மார்க்கில் வேலை பார்த்தது தெரிய வந்தது. இதே போல் சர்க்காரியா ஊழலில் சீனியை தின்ற எறும்பையும் சாக்கு மூட்டையை தின்ற கரையானையும் எந்த தனிப்படை அமைத்து பிடிப்பார்கள்? சற்றே விளக்கமாக சொல்லவும் திருசக்தியார் ஐயா அவர்களே. நல்ல வேலை அப்பாடா எண்ணம் எதுவும் கோக்கலை, இதில் உங்களை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு குற்றம் செய்திருக்கிறார் அந்த அந்த மனிதர். யாரோ ஒருத்தர் 60 ரூபா வழிப்பறி 60 ரூபா வழிப்பறி பண்ணியிருக்காரு. நாங்கள் தனிப்படை அமைச்சிருக்கோம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காணாமல் போன குற்றவாளிகள் அவர் வந்து கைதாகி அதுக்கப்புறம் தலைமறைவாயிருக்கார். அநேகமாக பிணையில் வந்து தலைமறைவாயிருப்பாருன்னு நான் யூகம் பண்ணுறேன். ஏன்னா அப்படி தானே, அரெஸ்ட் ஆகி பெயிலில் வந்துடுவாங்க, அப்புறம் கேஸ் நடக்கும்போது தலைமறைவாயிடுவாங்க. 27 வருஷம் தனிப்படை வச்சு இந்த மாதிரி காணாமல் போனவங்க, அதாவது குற்றவாளிகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் பிணையில் வந்து காணாமல் போனவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. 60 ரூபாய் காணாமல், அதாவது வழிப்பறி செய்தவரை 27 வருடங்கள் கழித்து மதுரையில் செய்த குற்றம் அவர் வேற எங்கேயோ சிவகாசியில் இருந்திருக்காரு, கண்டுபிடிச்சிட்டாங்க. 1.25 வருஷமா அசோகருன்னு ஒருத்தர் வந்து தனிப்படை ஒன்று வந்துருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதா? இல்ல அசோகர் யாருன்னு எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இல்லைங்க, அவர் அசோகருன்னு சொன்னா அவருடைய புகழ் உங்களுக்கு தெரியணும். இவர் வந்து டாஸ்மாக்ல வந்து ஏதோ ஒரு காலத்திலேயே என்னமோ வேலை பார்த்துருக்காரு, இல்லை இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ அவருக்கு வந்து 60 சொச்சம் வயசு. இப்போ பிடிச்சிருக்காங்களா அந்த அவர் 27 வருஷம்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் வச்சுங்க. 30-32 வயசுல ஏதோ ஒரு 60 பிக் பாக்கெட் அடிச்சாரா, வழிப்பறி பண்ணிட்டாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான், அந்த மாதிரி கொடுத்துருப்பான். அது உண்மையா இருக்கலாம், இல்லை அவர் வழிப்பறி பண்ணது கூட உண்மையா இருக்கலாம், அது வேற விஷயம். பட் என்ன எதுக்காக சொல்றேன்னா, அது வந்து டாஸ்மாக்ல வேலை பார்த்ததுனால டாஸ்மாக்குக்கே நாங்க தான் வேலை கொடுத்துருக்கோம். யாரு? அசோகர் சக்கரவர்த்தி. நீங்க டாஸ்மாக்ல ஒரு தொழிலாளியோ இல்லை முன்னாள் தொழிலாளியோ வந்து வழிப்பறி பண்ணா நாங்க பிடிப்போம். டாஸ்மாக்கையே வழிப்பறியாக கொண்டு வியாபாரம் செய்தவரை நாங்கள் பிடிப்போமா? அது எப்படி பிடிப்போம்? எத்தனை வருஷம் பிடிக்காம இருக்கிறோம்? 1.25 வருஷமா தனிப்படை. அது தனிப்படை. இப்போ ரெண்டாவது இன்னொன்று நீங்கள் கேட்பீங்க, அது ஏன் பிடிக்கலன்னு.
நாங்கள் முக்கியமான வேலையில் ஈடுபட்டிருக்கோம்ல. என்ன வேலை? இந்த 60 ரூபா வழிப்பறி பண்ணவர் பிடிச்சிருக்கோம்ல, தேடிக்கிட்டு இருந்தோம். இவரை தேடிட்டு இருந்தேன் தனிப்படை. ஆமா, அதனால அசோகர் அது மட்டும் இல்லைங்க. அது என்னமோ ஒரு கிராமம் சொன்னாங்க, இந்த கள்ளக்குறிச்சி பக்கத்துல என்னமோ, அங்க வந்து 2 சேவல் வந்து காணாம போயிருக்குங்க. 36 வருஷம் ஆகுது. சரிங்களா? சரி. அதை தனிப்படை வச்சு அந்த 2 சேவல் காணாம போச்சுல்ல, அதனால இந்த அசோகரை கண்டுபிடிக்க. இந்த மாதிரி மிக முக்கியமான தமிழர்களுக்கும் தமிழ்நாடு சட்ட ஒழுங்குக்கு வந்து முக்கியமான சில வந்து இந்த மாதிரி வந்து 2 சேவல் காணாமல் போச்சு, அப்புறம் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி காணாமல் போச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் 60 ரூபா வழிப்பறி பண்ணவர், இதெல்லாம் கண்டுபிடிக்க தனிப்படை வச்சு, இதெல்லாம் தனிப்படை அமைச்சிருக்கோம் நாங்கள். இப்படி தனிப்படை வைத்து இதெல்லாம் பார்க்கும்போது அசோகர் மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல வந்து தனிப்படை எனக்கு ஒரு நேரம் இருக்குமா? கரெக்ட், நேரம் இருக்காது. ஒரு சந்தேகம் எனக்கு உண்மையை தெரியாம கேட்கறேன், உண்மையாக நான் ரொம்ப 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 சீரியஸா கேட்கறேன். அண்ணன் வந்து ஒரு வருஷம் வந்துட்டு வெளியே வராரு. தம்பி அசோகர் வந்து தேடப்படும் குற்றவாளியாவே இருக்கிறாரு. இப்போ அவருக்கு பெயில் கிடைச்சிருச்சா இல்லை உண்மையிலேயே தேடப்படும் பட்டியலில் இன்னும் இருக்கிறாரா எனக்கு தெரியாமல் கேட்குறேன். அதனால் நீங்கள் வந்து தமிழ்நாடு டிஜிபிகிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ, தமிழ்நாட்டு முதல்வர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ, துணை முதல்வர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ, அதெல்லாம் எங்கிட்ட கேட்டிங்கன்னா ஐயா நான் எப்படிங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் சீனியர் ஆக்கிங்க உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே, சட்டமும் நீங்கள் படிச்சுங்க, அதனால் கேட்குறேன். இல்லை யாரு கண்டா அவர் இங்கே இருக்காரா, இல்லை வந்து ஒரு கால் அவரும் வந்து வெளிநாட்டில் போய் இருந்து முதலீடுகளை ஈர்க்கிறாரா நமக்கு தெரியாதுல்ல, சொல்ல முடியாதுல்ல. வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு அவர் போய் முதலீடு ஈர்க்கலாம், நாங்கள் அப்புறம் ஒரு தனியாக ஒரு விமானம் வச்சுக்கிட்டு போய் அவர் வந்து நல்லா இருக்காரான்னு பாட்டு வரலாம். தனிப்படை அங்கெல்லாம் போகுமா? இங்கே ஏகப்பட்ட வேலை. இந்த கோழி பிடிக்கணும், சேவல் பிடிக்கணும், ஆட்டுக்குட்டி தேடணும், மாடு தேடணும், இது 60 ரூபா பிக் பாக்கெட் அடிச்சவர் வழிப்பறி பண்ணவரெல்லாம் தேடணும். 27 வருஷமாக தேடி கண்டு. ஆமாம், ஏன்னா வந்து அதுக்கு முன்னால் இவங்க இன்னும் யோசனை பண்ண நல்ல வேலை. இப்போ நான் கேள்விப்பட்டேன், யாரோ வந்து போய் தமிழ்நாடு காவல்துறை உளவுத்துறையில் சொல்லிட்டாங்களா, காந்தியை கொண்டாரு பாருங்க கோட்ஸே, அவரு கூட வந்து யாரோ இந்த ஒரு ஆள் தமிழ் பேசிட்டு நின்றுட்டு இருந்தான், அவர் உள்ள போய் சொல்றதுக்கு முன்னால ஒரு ஆள் வந்து வாசல் நின்றுனா தமிழ் பேசிட்டு இருந்தான் அப்படின்னு அவனை தேடிட்டு இருக்காங்க தனிப்படை வச்சு. இந்த ஆள் யாரா இருக்கும்? காந்தியை கொன்னது, காந்தியை கொன்ன கோட்சேவுக்கு யாரோ தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து தமிழ் பேசிக்கிட்டு இருந்தாரு, அவர் யாரு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இதை மாதிரி நாங்கள் சரித்திரபூர்வமான விஷயங்கள்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான சட்டம் ஒழுங்கு வரக்கூடிய 60 ரூபா ஆட்டுக்குட்டி, கோழி, சேவல் இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கும்போது அசோகரை தேடுறது வந்து ஒரு பெரிய விஷயம். 1000 கோடி அடிச்சா தேட மாட்டோம் நாங்க. ரெண்டாவது அது மட்டும் இல்ல, 10 ரூபாய் நீங்க வந்து அசோகர் வந்து ஏதோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இல்லையோ இல்லை நம்ம கண்ணில் படலைன்றதுனால அவர் வந்து தமிழ்நாட்டிற்கு அவர் வந்து தொண்டு ஆற்ற மாட்டார் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவர் எங்கிருந்தாலும் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஆலோசனைகள் கொடுத்து கொண்டிருப்பார். அவருடைய ஆலோசனைப்படி தான் வந்து டாஸ்மாக் செயல்படும். இப்போ நம்ம வந்து இப்போ காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இங்கே இருக்காரு, சரிங்களா? இப்போ சாம் பிட்ரோடான்னு ஒருத்தர், அவரை வந்து மாமா மாமா அப்படின்னு எல்லாரும் அன்பாக கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து உடனே மாமானா வேறு அர்த்தத்தில் போயிடக்கூடாது. நான் சொல்கிறது ஒரு வயதானவர், ஒரு மூத்தவர் வயதில் ஒரு அந்த மாதிரி ஒரு மாமா. அவர் வந்து ராகுல் காந்திக்கு அவர் மாமா, சரிங்களா? சாம் பிட்ரோடான்னு அவர் வந்து எங்கே இருக்கார்? வெளிநாட்டில் இருக்கார், பர்மனெண்ட்டாக வெளிநாட்டில் இருக்கார். காங்கிரஸுடைய வெளிநாட்டுத்துறையுடைய தலைவராக இருக்கார், இல்லை வெளிநாட்டு அந்த அயலகத்துறை தலைவராக இருக்கார். அவர் வந்து அங்கிருந்தே ராகுல் காந்திக்கு வந்து வழிகாட்டுதல் செய்கிறாரா இல்லையா? செய்கிறாரு. அது மாதிரி எப்படி ராகுல் காந்தி இங்கே இருக்கக்கூடாதா? ராகுல் காந்திக்கு ஒரு சாம் பெட்ரோடா இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு அசோகர் இருக்கக்கூடாதா? வழிகாட்டக்கூடாதா? வழிகாட்டினா வந்து இங்கே தான் இருக்கணுமா? அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த தனிப்படையை வந்து நீங்கள் வந்து ஏதோ அவங்க ஒன்றுமே டயத்தை வேஸ்ட் பண்ணுறாங்கலாம் நினச்சிடாதீங்க. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. இந்த அசோகர்லாம் தேடுறதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்காதீங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. பாருங்கள், 60 ரூபா வந்து 27 வருஷம் கழித்து பிடிச்சிருக்காங்க. இது வந்து இப்போ புரியுதா? ஸ்காட்லாண்ட் யார்டு எது? தமிழ்நாடு வந்து இல்ல, ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு ஈக்குவலான தமிழ்நாடு காவல்துறை எப்படி நல்ல பேர் வாங்கியிருக்கு பாருங்க. இங்க வந்து நிப்பாங்க 27 வருஷம். நம்ம ஸ்காட்லாந்து யாரு நான் இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு வந்து நிப்பாங்கல்ல, அப்ப தெரியும் உங்களுக்கு. சரி பாருங்க. ஆதித்தமிழன் பெரம்பலூர் துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்தநாள் நவம்பர் 27 தீபாவளியாக கொண்டாடுமாறு திமுகவினருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதாமே. தீபாவளி ஆரிய பண்டிகை இல்லையா? நல்ல கேள்வி.
நவம்பர் 27 அவருடைய பிறந்த நாள். அது அவங்க துணை முதல்வர் கட்சியினுடைய ஒரு இப்போ தலைவராயிட்டார். அதனால் வந்து தமிழ்நாட்டின் எதிர்காலம் அவர். திமுகவின் எதிர்காலம் மட்டுமில்லை, தமிழ்நாட்டின் எதிர்காலம் அவர். அதனால் வந்து அவருடைய பிறந்தநாளை வந்து தீபாவளியாக கொண்டாடணும். அது எனக்கு எங்கே அடிக்குதுன்னா, தீபாவளி அவர் கேட்குறது தான் ஆரிய பண்டிகையாச்சு, வந்தேரிகளின் பண்டிகையாச்சு, அதை போய் கொண்டாடும். இப்போ நமக்கு வந்து ஒரு சந்தேகம், நமக்கு இதே பிரச்சனை, நமக்கு எங்கே போனாலும் இந்த சந்தேகம் வந்து தொலையும். இப்போ தீபாவளின்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் ஆரிய பண்டிகைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நரகாசுரன் வந்து அவன் வந்து ரொம்ப நல்லவன், அவன் திராவிடன். ஏன்னா அந்த சனாதனத்துக்கு எதிராக பேசணும் அப்படிங்கும்போது கிருஷ்ண பரமாத்மா வந்து நரகாசுரனை வதம் செய்தார் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ண பரமாத்மா தான் வந்து சரியில்லை, அவர் ஆரியர், அவர் வந்தேரி, இவர் நரகாசுரன் வந்து திராவிடர் அப்படி சொல்லிட்டாக்க அப்போது திராவிடர்னுவாங்க. அப்புறம் கேட்டால் தமிழர் திராவிடர் ரெண்டு ஒன்று தான் வழக்கமாக சொல்லிடுவாங்கல்ல. அந்த மாதிரி அவர் என்ன மொழி பேசினாலும் அவர் தென்னாட்டை சேர்ந்தவர்னா அவர் தமிழர் கணக்கில் வந்துடும். அது ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம நியாயமாக ஒத்துக்கிறோம். அது ஒத்துக்கலைன்னா அப்புறம் ஒத்துக்கலைன்னா அப்புறம் கஸ்தூரி மாதிரி ஆகிடும் நமக்கு. அதனால் வந்து இல்லைங்க, நவம்பர் 27 இவருடைய பிறந்த நாளை இப்போ தீபாவளியாக கொண்டாடணும்னா இவர் எந்த கேட்டகரியில் வராரு, யாரை அழிச்சாரு? இல்லை இவர் யார் அழிச்சாருன்னு சொல்கிறோமா? இப்போ திமுகவை பொறுத்தவரை தெளிவாக சொல்ல வேண்டும், இதை தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா என்ன மாதிரி கொஞ்சம் புரியாத ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? அது எங்களுக்கு தெளிய வைக்க வேண்டியது வந்து தமிழ்நாடு அரசு, திமுக தலைமையுடைய கடமை. அது நீங்கள் அவரை வந்து தீபாவளியை வந்து அவருடைய பிறந்தநாளை கொண்டாடணுன்னா அவர் கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்ல வரீங்களா, இல்லை அவரை நரகாசுரன்னு சொல்ல வரீங்களா? இல்லைப்பா, அதுதான் என் கேள்வி இருக்குது. சரி, நீங்கள் திராவிடர் நரகாசுரன்னு சொன்னீங்களா? அஜியோ, கிருஷ்ண பரமாத்மா அவரை போட்டு தள்ளிட்டாரு, நம்ம துணை முதல்வர் அந்த மாதிரிலாம் பேசலாமா? பேசக்கூடாது. தப்பு இல்லையா? அது நம்ம எப்படி ஏற்றுக்கலாம்? அது இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் தீபாவளி அவர் என்ன திமுக பரமாத்மா இப்ப யாரு இவர்? அதனால தான் சொல்றேன், இவர் நரகாசுரன் நம்ம எடுத்துக்க முடியாது. இவர் வந்து நரகாசுரனை எப்படி வந்து உலகத்தை காப்பாற்றுவதற்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்தாரோ, அந்த கோவர்தனகிரியை வந்து அந்த மலையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு மக்கள் எல்லாரையும், மக்கள் பசுக்கள் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு கிருஷ்ண பரமாத்மா வந்தாரோ, அதே மாதிரி இவர் தான் வந்து நம்ம சின்னவர் தான் கலியுக கண்ணன். தேங்காய் சீனிவாசன் நடித்த அருமையான படம் ஒன்று இருக்குது, கலியுக கண்ணன். இப்போ கலியுக கண்ணன் உதயநிதி ஐயா அவருடைய பிறந்த நாளை தீபாவளியாக கொண்டாடணும்னு நடுவில் கொஞ்ச நாள் இந்த பொங்கல் வந்து தமிழ் பண்டிகைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மாற்றிட்டாங்க போல இருக்கு. பொங்கல் வேறு ஏதோ ஒரிசா கிரிசா அந்த மாதிரி பெங்காலுக்கு போயிடுச்சு போல இருக்கு. அதனால் வந்து இப்போ வந்து தீபாவளி தமிழ் பண்டிகை ஆயிடுச்சு. அதுலேயும் வந்து அவர் கிருஷ்ண பரமாத்மா அதை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவரை போய் நரகாசுரன்னு சொன்னால் நரகாசுரன் வந்து வதம் செய்யப்பட்டவர், அவரோட நம்ம வந்து எது எப்படி இருந்தாலும் ஏன் நவம்பர் 27 முதலாக ஒரு துணை முதலமைச்சரான பிறகு வரக்கூடிய பிறந்த நாள். தமிழ்நாட்டில் அன்னைக்கு ஒரே பாலாரும் தேனாரும் கோலாகலமாக விழா அப்படின்னு நேரம் வந்து இந்த இதில் படித்தவர்கள நம்ம உங்களுக்கு சிலப்பதிகாரத்தில் அந்த பூம்புகார் நகரத்தை ஒட்டி ஒரு இந்திர விழா அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்திர விழா வந்து ரொம்ப வருஷமாக நம்ம இந்திர விழாவை பற்றி கூட முன்னால் பேசியிருக்கோம் நம்ம. ஸோ அது இந்திர விழா மாதிரி. நான் எதை நினைச்சும் சொல்லலை, நீங்கள் இங்கே எழுதிட்டு போறீங்க. இந்த இந்திரன் தானே வந்து இந்த மேனகா, திலோத்தமா, ரம்பா, இல்லை இல்லை வேணாங்க, இந்திர விழா வேணாம். அது வேணாம். அது என்னமோ ரம்பா, திலோத்தமா, என்னமோ ஒரு வேற என்னமோ எல்லாம் பேர்லாம் வரும். ரம்பை, ஊர்வசி, மேனகா என்னமோ ஒரு அதெல்லாம் வரும். நமக்கு வேணாம், அது நமக்கு அதில் ஏதாவது விழாவை சொன்ன சாமியே என்ன திரும்ப இல்லை, நான் எதுவும் சொல்றேன்னா அது ஏன் இந்திர விழான்னு சொல்றீங்க, தீபாவளினே சொல்லிட்டு போங்களேன்னு சொல்றேன். சரி, ஏன்னா இந்திர விழான்னு சொன்னா இந்த கன்ஃபியூஷன்லாம் வருது. அதனால அதெல்லாம் வேணாம், நம்ம வந்து இதுவாகவே சொல்லிடுவோம். அன்னைக்கு வந்து நம்ம வந்து பிரமாதமா பட்டாசு வெடிப்போம். சரிங்களா? பட்டாசு முன்னாடி கேள்வி இருக்குது இப்ப. சரி, நம்ம சாத்தப்பன்னு சொல்லிட்டு விருதுநகர்லேருந்து கேள்வி கேட்டுக்கிறாரு. சரி, சிவகாசி பகுதியில் முதல்வர் ஸ்டாலின் வந்து அதாவது மிக தைரியமாக இருங்க வரேன், திணறுது எனக்கு. சரி, ரொம்ப தைரியமாக, மிக தைரியமாக பட்டாசு தொழிற்சாலைக்கு சென்று ஆய்வு செய்து
இப்போ இந்த மாதிரிலாம் பேசி பார்த்துருக்குற இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா திரிசக்தியாலே? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்க. அவருடைய முதல்வருடைய துணிச்சலை நாம் பாராட்ட வேண்டும். ஒரு பட்டாசு தொழிற்சாலை அது, ஏன்னா பட்டாசுங்கிறது வந்து வெடிப்பொருட்கள், அது தயார் பண்ணுற தொழிற்சாலையில் ஒரு முதல்வர் வந்து அவருடைய வயதையும் அவருடைய நிலை அந்த இதெல்லாம் அந்த பதவியையும் பொருட்படுத்தாமல் அங்கே வந்து உள்ளே போய் ஆய்வு செய்து அங்கே உள்ள ஒரே ஒரு பெண் ஊழியருடன், எவ்வளோ ஊழியர், ஒரே ஒரு பெண் ஊழியர், ரெண்டு பேர் இந்த பக்கம் எதிரில் ஒருத்தர் உட்காந்தாங்க, இந்த பக்கம் ஒரு பெண் ஊழியர் உட்காந்தாங்க. அவங்க கூட அவங்க புது புடவை கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த செவுத்துலலாம் புதுசாக வெள்ளை அடிச்சிருந்தாங்க. கையில் அந்த வெடி மருந்து ஒன்றுமே, ஆமாம், கான்கிரீட் க்ளவுஸ் எல்லாம் ஒன்றையும் காணும். இந்த குருவி வெடி மட்டும் ஃபுல்லாக வந்து பேக் பண்ணது இருக்குது. பட்டாசு, ஏன்னா வழக்கமாக பட்டாசெல்லாம் வெடி மருந்தில் கலப்பாங்க இருக்கும். அந்த இடம் முழுக்க ஒரே கந்தகமாக இருக்கும், கந்தகமாக இருக்குங்க உடம்புலாம், உடம்பு முழுக்க வந்து கந்தக பவுடர். அவங்க நல்லா புது புடவையும் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து அழகாக பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டாரு. ஏற்கனவே தயார் பண்ண வெடியெல்லாம் பேக்கெட்டாக இருந்தது. அதாவது எந்தவித பாதுகாப்பு பிரச்சனை, ஏன்னா ஒரு முதல்வர் வராங்கும்போது பாதுகாப்பு பிரச்சனை வரக்கூடாது இல்லை. இதில் என்ன தமாஷ்னா, இதை போட்டாங்க இல்லையா, போட்ட உடனே அது இந்த செய்தியெல்லாம் பத்திரிகையெல்லாம் வந்தது, வீடியோலாம் வந்தது. அதில் வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு கூட அனுப்புகிறேன் பாருங்கள். அதில் வந்து ஒருத்தர் எழுதுகிறார் வாட்ஸ்அப்பில், ஒரு தம்பி, இது எங்கள் மாமாவுடைய பட்டாசு ஃபேக்ட்ரி, இது முதல்வருக்காக ரிஹர்சல் பார்த்து செட்டப் செய்யப்பட்டது. எங்கள் மாமா பேர் சுப்பிரமணியம், அவர் திமுக ஒன்றிய தலைவர், கண்ணுசேரி, ஏதோ விருதுநகர் அந்த பக்கம், அந்த பக்கத்தில் கண்ணுசேரி நம்ம பேர். அந்த கண்ணுசேரியில் எங்கள் மாமாவுடைய இது இருக்குது. எல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி ரிஹர்சல் பார்த்து வச்சிருந்தோம். இந்த இடத்துல பட்டாசே வந்து தயார் பண்ணது இல்லை, இது ஒரு ஷெட்டில் வந்து பட்டாசு தயார் பண்ணுற இடம் மாதிரி. அதை வந்து அதுக்கு வெள்ளை அடித்து அந்த ஷெட்டை பூசி கான்கிரீட் எல்லாம் போட்டு பல பல செட்டப். ஆமாம், இந்த நரிக்குறவர் வீட்டில் போய் நம்ம டிஃபன் சாப்பிட்டாங்க முதல்வர், புது பாத்திரத்தில், புது பாத்திரத்தில் சரவண பவன்லேருந்து இங்கேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாங்க இல்லையா. இவங்க தனியாக சாப்பிட்டாங்க, அவருங்க பாவம் நரிக்குறவர்கள் அவங்க கையில் கூழோ கேப்பையோ அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இதில் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு, இது எங்கள் மாமா தான், எங்கள் மாமா வந்து அந்த கண்ணுசேரி உள்ளூர் ஒன்றிய செயலாளர், திமுக செயலாளர் அப்படின்னு எழுதியிருக்காரு. எனக்கு வந்து அவருடைய மாமா செயலாளர் இருந்தால் இப்போ அங்கே போய் சோதனை பண்ணக்கூடாதா, கருத்து கேட்கக்கூடாதா மக்கள்கிட்ட? இல்லைங்க, ஏன்னா ஒரிஜினல் பட்டாசு தொழிலாளர்கிட்ட கேட்டாரா இல்லையான்னு சந்தேகம் பார்த்தா. இல்லைங்க, எனக்கு என்னன்னா அவரு மாமா பேரில் உள்ள ஏதாவது வருத்தத்தினால அப்படி எழுதினாரான்னு தெரியல. இது ரிஹர்சல் செய்து செட்டப் செய்யப்பட்ட இடம் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாரு. சரி, இப்போ நம்ம அவர் வேணும்ட்டு எழுதினாரா, ஏதாவது நமக்கு எழுதினாரா நமக்கு தெரியாது. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் என்னன்னா, அந்த ஒரு நபர் ஒருத்தர் கேட்கிறாரு, அப்புறம் 2 அம்மா உட்காந்துக்கிறாங்க, மொத்தம் 3 படம் வந்திருக்குது. இது உண்மையிலேயே அவங்க பட்டாசு தொழிலாளர்கள் தானா, அவங்க கிட்ட தான் இந்த கருத்தெல்லாம் கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிறாரா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த 500 ரூபாய் ஆயிட்டீங்கன்னு பார்த்துட்டீங்க. இந்த நரிக்குற ஒரு பெண் வந்து சேகர்பாபு பக்கத்தில் உட்காந்து அன்னதானத்துலேயும் சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து முதல்வர் வீட்டுக்கு போகும்போதும் அங்கேயும் இருந்தாங்க. வேற இல்லை, அந்த மாதிரி இருக்குமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதைத்தானே நான் அந்த மாதிரிலாம் இப்போ கேட்டேனுங்களா? நீங்கள் கேட்கலைங்க, நீங்கள் அந்த மாதிரி கேட்டுற போறீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அது ஒரே பெண்ணை வச்சு நம்ம 3 இடத்துல ஆக்டிங் கொடுக்க வச்சோம். சேகர்பாபுவோட அன்னதானத்தில் உட்கார வச்சோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டில், முதல்வர் வீட்டில், அப்புறம் இன்னொரு இடத்துல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கழுவி ஊத்துருச்சு வீடியோவில். அது தெரியுமா? அது தெரியுமா? இந்த ஸ்கீம் அந்த இல்லை அது வந்து எனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி எங்கள் ஊருக்கெல்லாம் அதை செய்கிறேன்னு சொல்லி தான் என்னை வந்து அந்த மாதிரி நடிக்க வச்சாங்க. கடைசியில் ஒன்றும் செய்யாமல் போயிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து பேசி இது இப்போ வெளியே போட்டு கொடுத்துருச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணை கைது பண்ணிட்டாங்க. காவல்துறை ஏரியாவில் வந்து நிறைய பேரை மிரட்டுது முதல்வர் பேரை சொல்லி அப்படின்னு சொல்லி கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. ஏன்னா அது போட்டு கொடுத்துருச்சுன்னு. இப்போ இந்த பட்டாசுல உட்கார்ந்த அந்த பொம்பளை பாவம், அவங்க என்ன கதியாகும்? அங்கே இல்லை, 2 பேரும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நம்ம பாவம் இல்லைங்க, நம்ம இல்லை. அதுதான் எனக்கு சங்கடமா. எனக்கு இந்த சமயத்தில் அபூர்வ ராகங்கள்னு ஒரு படம், சரிங்களா, அந்த ஸ்ரீவித்யா கமலஹாசன்லாம் நடித்தது. அதில் வந்து இல்லாத மேடை ஒன்றில் எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றார், நாமே எல்லோரும் பார்க்கின்றோம். இல்லாத மேடை ஒன்றில் எழுதாத நாடகம். என்ன வித்தியாசம்னா
அது எழுதாத நாடகம், இது ஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட நாடகம். இவ்வளவுதான் வித்தியாசம். இது தெரியல. ஏன்னா நான் எதை வச்சு சொல்றேன்னா, யாரோ ஒரு தம்பி எழுதியிருக்காரு, எங்க மாமா அதுதான், அவர் ஒன்றிய செயலாளர், அவர் பேர் சுப்பிரமணியம், சரி உண்மையா இல்லையா நமக்கு தெரியும். இருக்கட்டும், முதலமைச்சர் இப்ப என்ன வயசு இருக்கும்? 70 வயசு இருக்கும் சுமாரா இருக்கும். ஆமா, கிட்டத்தட்ட இளைஞர் அமைப்பிலிருந்து கூட இருந்துட்டு ஒரு 50 ஆண்டுகள், 50 வருஷம் வருஷத்துக்கு மேல அரசியல் 14 வயசுல இருந்து கூட எத்தனையோ காலத்துல இருந்திருக்கிறாரு. இங்க இருக்கிற அந்த சிவகாசி இந்த பட்டாசு தொழிலாளர்களுடைய கஷ்டம் இன்னும் தெரிஞ்சிக்காமவே இருந்தார் எத்தனை காலமும். தெரிஞ்சிக்காமவே இருந்தார் எத்தனை காலமும். இப்போதான் போய் நகர்வலம் போய் கேட்கணுமான்னு கேட்டேன். இல்லை இப்போ ஒரு உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு அறிவிப்பு ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த அறிவிப்புக்காக முன்னால் ஒரு ஒரு அந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அறிவிப்பு அதுக்கான முடிவு சொன்னது நல்ல. அதாவது பட்டாசு தொழிலாளர்கள் உயிரிழந்தாலோ இல்லை மிகவும் காயப்பட்டாலோ அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய பள்ளி கல்வி முழுவதும் அந்த பொறுப்பை செலவை அரசு ஏற்கும்னு ஒரு நல்ல விஷயத்தை முதல்வர் அறிவித்திருக்கிறார். ஏன்னு கேட்டால், இந்தியாவிலேயே பட்டாசு அதிகமாக தயார் செய்யக்கூடிய இடம் நம்ம சிவகாசி, விருதுநகர் அந்த பகுதிகள் தான். அதாவது சீன பட்டாசுகள் தான் இதை இதுக்கு போட்டியாக இதுக்கு பிரச்சனை பண்ணிச்சே தவிர, இந்தியாவிலிருந்து பட்டாசுகள் இந்தியா மட்டும் இல்லாமல் எத்தனையோ நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறது இந்த பட்டாசு தொழிற்சாலை. ஸோ சிவகாசி, விருதுநகர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பட்டாசு தொழிற்சாலைகள், அதில் சிலது பல அது அடிக்கடி வெடி விபத்து வர்றதுக்கு காரணம் அந்த லைசன்ஸ் பிரகாரம் அவங்க நடக்காதனாலேயோ, இல்லை அந்த லைசன்ஸ் கொடுப்பதில் உள்ள ஊழல்கள், அதில் உள்ள மோசடிகள், அதில் உள்ள அந்த இடத்த விதிமீறல்களை வைத்து நடக்குது. இப்போ அவங்க குருவி வெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆட்டம்பாம் வைப்பான் விதியை மீறி. இது அங்கே உள்ள அரசு அதிகாரிகளை அவன் கவனித்து விடுவான். ஸோ இந்த மாதிரி ஆக விதிகளினால் பிரச்சனை இல்லை, விதி மீறல்களினால் பிரச்சனை. எப்பவுமே சட்டத்தினால ஒரு தீர்வு வந்திருக்கு. அதில் பாதிக்கப்படுறவருடைய குடும்ப வாரிசு நல்ல விஷயம். அதை நம்ம பாராட்டுறோம். முதல்வரை அது நம்ம பாராட்டுறோம், வரவேற்கிறோம். அதே சமயம் ஒரு நன்மை கிடைச்சிருக்கு. ஆமாம், அதில் கிடைச்சிருக்கு. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படியே சரி நம்ம நமக்கு தொழிலே சினிமா தான். சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்தோம். நம்ம அரசியலை என்றைக்குமே சினிமாவாக தான் பார்க்குறோம். அன்னைக்கும் சரி, பராசக்தி காலத்துலேயும் சரி, ரெட் ஜெயண்ட் காலத்துலேயும் சரி, 3 தலைமுறை வந்தால் கூட நமக்கு அரசியல் அப்படின்னாலே சினிமாவிலிருந்து அந்த பார்வையில் கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்குறோம். நான் சொல்ல சினிமாவையும் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்து சினிமா பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, என்டர்டெய்னிங்காக இருக்கும். சரி. அடுத்தது நந்தகோபால் நங்கவழியிலேருந்து கேட்குறாரு. சேலம் ஆத்தூரில் பொதுமக்கள் சேலம் கலெக்டரிடம் மக்கள் குறை தீர்க்கும் அந்த நாளில் கொடுத்த முக்கியமான கோரிக்கை மனுக்களை முகாமில் முகாம் நடத்துவாங்கள்ல கலெக்டர் ஆஃபீஸில். அப்போ மக்கள்கிட்ட மனு கொடுத்தாங்க. அதில் 2 மனு 2 நாளில் கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம் பஸ் ஸ்டாண்டு குப்பை தொட்டியில் கிடந்ததாமே இந்த மனுக்கள். சேலம் ஆத்தூரில் கலெக்டர்கிட்ட அந்த முகாமில் கொடுத்துருக்காங்க. ஆத்தூர் மக்கள்லாம் இந்த இலவச பட்டா வேணும், அது பட்டா கொடுக்கல. முகாம் வைக்கும் போது இந்த பட்டா மாறல, இவ்வளோ வருஷமா 2 வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன், எனக்கு இது நடக்கல, பல கோரிக்கை இருக்குது, பலவிதமான கோரிக்கைகள், புகார்கள், தண்ணி வரல, குடிநீர் இல்லை, சாலை இல்லை, இது மாதிரி இந்த புகார்கள்லாம் எழுதி கொடுப்பாங்க. முன்னாலெல்லாம் இந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால் கூட திமுகவில் நீங்கள் இந்த டப்பாவில் அந்தந்த ஊரில் போட்டிங்கன்னா நாங்கள் 100 நாளுக்குள்ளே பண்ணுவோம். நாங்கள் 100 நாளில் இதை பைசல் பண்ணுவோம், நாங்கள் இதற்கு தீர்வு காண்போன்னுவாங்க. அப்போ வந்த மொத்தம் எவ்வளவு மனுக்கள் வந்தது அது எல்லாத்தையும் நாங்கள் தீர்த்துட்டோம், முடிச்சிட்டோன்றாங்க. ஆனா எந்தெந்த ஊர்ல தெளிவா சொல்லுங்க, அப்படியே முடிச்சிட்டோம், எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க. சரி, மக்கள் நினைச்சுக்கிட்டாங்க இப்போ எங்கே மனு கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் குடியாத்தத்தில் மனு கொடுக்குறாங்க வச்சுப்போம், ஒரு உதாரணமாக. இந்த குடியாத்தத்தில் மனு கொடுத்தா மெட்ராஸில் இருக்கிறவங்க என்ன தெரியும், குடியாத்தில் மனு கொடுத்து குடியாத்தில் ரோடெல்லாம் போட்டாங்க. அங்கே டெய்லி அந்த மோட்டர் சைக்கிளில் போயிட்டு வரவனுக்கு தான் தெரியும், அவனுக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ், முதுகெலும்பு அங்கங்கே மடக்கி அவன் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது தான் தெரியும் சாலை எப்படி இருக்குன்னு. அதாவது ஆட்சி வந்தது பிறகு இத்தனை வருஷத்தில் எப்படி இருக்குன்றது அந்தந்த ஊர் பகுதி மக்களுக்கு தெரிஞ்சது தான். நம்ம மீடியாக்கள் நார்மலாக இப்போ காமிக்கிறது இல்லை. நம்ம அண்ணன் ஆர்எஸ் பாரதியுடைய ஆசியுடன் நம்ம அந்த மீடியாக்களுடைய ஆர்எஸ்பி மீடியா என்று அன்புடன் அழைக்கப்படும் அந்த மீடியாக்கள் அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க.
அவங்க ஏன் வந்து அது காமிக்க போகிறாங்க? அது ரைட்டு, அது உங்களுக்கு காரணம் தெரியும், நம்ம அதை பற்றி நிறைய பேசிட்டோம், வேண்டாம். எதுக்காக சொல்கிறேன்னா, இது ஆக மொத்தம் இந்த மனுக்கள் வந்து எப்படி இப்போ முடிவு செய்யப்பட்டன, தீர்வு கிடைச்சதா இல்லையான்றது வெளியில் தெரியாமையே இருந்தது. இப்போ தெரிஞ்சு போச்சு இந்த ரகசியம், ராஜாங்க ரகசியம் தெரிஞ்சு போச்சு. என்ன ராஜாங்க ரகசியம்? அங்கே சேலம் ஆத்தூரில் கொடுத்த கலெக்டர் கிட்ட கொடுத்த மனுக்கள் 2 நாளில் ரெக்க கட்டி பறக்குதடா அண்ணாமலை சைக்கிள். அவர் கோப்பில் வச்சுருந்துருப்பாருங்க, சினிமாவில் காட்டுற மாதிரி காற்று அடிச்சு இருக்குங்க. அந்த காற்றுல அப்படியே பறந்துக்கிட்டே போய் சின்ன சேலத்தில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டில் விழுந்துருக்கும். இது ஒரு தப்பா? இதில் நீங்கள் சொல்லும்போது எனக்கு இதில் எப்படி நடந்திருக்கும்னு என்னால் யூகிக்க முடியுது. இந்த இடத்துல தான் நான் சொன்னேன், நீங்கள் குளத்தூர்லேருந்து வரீங்க, உங்களுக்கு இது அந்த மாதிரி சிந்தனை பண்ண முடியாது, நான் அறிவாலயம் டச் பண்ணி வர்றேன்னு சொன்னேன் பாருங்கள். இல்லை, அது கரெக்டு தான். சொன்னதை வந்து நீங்கள் வந்து தவறாக நினைக்கக்கூடாது, நான் உங்களை குறைவாக மதிப்பிடலை, இருந்தாலும் ஒரு ஒப்பீட்டுக்காக சொன்னேன். இப்போ நீங்கள் சேலம் ஆத்தூரில் அந்த மனுவை வந்து பறக்க விட்டாங்க, அது பறந்து போச்சு. பறக்க விட்டாங்கன்னு சொல்ல வேண்டாம், பறந்து போச்சுன்னு வச்சுங்க. பறந்து போகும்போது அது எங்கே போகுது, எந்த ஊரில் கண்டுபிடிச்சாங்கன்னு? சின்ன சேலம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இல்லைங்க, சின்ன சேலம் பஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸில் போய் ஒட்டிக்குது அந்த புகார் மனு. ஏன் அந்த புகார் மனு அங்கே போய் ஒட்டிக்குதுன்னா, அது பஸ்ஸு பார்க்கும்போதுக்கு அது பார்க்கறதுக்கு குப்பை தொட்டி மாதிரியே இருக்குது. ஒரு சத்தத்தோட ஓடுது, திடீர்னு சக்கரம் கண்டு போகுது, திடீர்னு டீசல் டேங்க் கண்டு நம்ம இங்கே தான் போனோம் போல இருக்கு அப்படின்னு அந்த பஸ்ஸு மேலே போய் இதுதான் குப்பை தொட்டின்னு நினச்சி அங்கே போய் ஓட்டிக்குது. சரிங்க. இந்த பஸ்ஸு வந்து சின்ன சேலத்தில் நிற்கும் போது அந்த வேகம் கம்மியாகி நின்று போகுது பாருங்க. அங்கிருந்து என்ன பண்ணுது, பறந்து என்ன பண்ணுது, பஸ் ஸ்டாண்டில் நமக்கு இங்கே பஸ் ஸ்டாண்டில் இருந்தோம்னா 4 பேர் நம்மளை மிதிச்சிருவாங்க. மக்கள் கொடுத்த புகாரை மதிக்க வேண்டுமே தவிர மிதிக்க கூடாது. சரி, நான் சொல்றேன், எவ்வளவு பொறுப்பு இருக்கு பாருங்க. எவ்வளவு அந்த தமிழ் இலக்கணம் கூட புரிஞ்சிருக்கு. மதிக்க வேண்டுமே தவிர மிதிக்கப்படக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி நைஸா நடந்து போய் அந்த குப்பை தொட்டியில் அப்படி ஜம்ப் பண்ணி அங்கே போய் உட்காந்துருவோம். அது சரிங்களா? இப்படி நடந்திருக்கு. இதை வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்கள் வந்து ஒரு புகாராக எடுத்துக்கிட்டு ஆத்தூர் கலெக்டர்கிட்ட கொடுத்த மனு வந்து இங்கே குப்பை தொட்டியில் கிடக்குதுன்னா, நாங்கள் ஏற்கனவே இப்படி தான் பல மனுக்களுக்கு வந்து தீர்வு கண்டிருக்கிறோம். எப்படி தீர்வு கண்டிருக்கிறோம்? அது இப்படிதான். இப்போ நினச்சி பாருங்கள், நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க உடனே, இது வந்து இப்படி சொல்லிட்டீங்களேன்னு. இது என்ன பெரிய விஷயம், இன்னும் கொஞ்ச நாள் நியூஸ் வரும் பாருங்கள். இப்போ இது வந்து இந்த பஸ்ஸில் வருது இல்லை, இதுக்கு பதிலாக ஒரு ட்ரக்கில் போய் ஓட்டி இருந்ததுன்னு வச்சுங்க, அது உத்தரப்பிரதேசத்துக்கோ இல்லை பஞ்சாப் ஹரியானாவோ போய் அங்கே உள்ள குப்பை தொட்டியில் அங்கே போய் நம்ம திராவிட பாரம்பரியத்தை அங்கெல்லாம் பரப்பும். தமிழ் மொழியை வந்து தமிழ் தானே எழுதியிருப்பாங்க புகார், அங்கெல்லாம் போய் பரப்பும். அது அதனால வந்து நீங்கள் வந்து இதை வந்து தவறாக நினைக்கக்கூடாது. நம்ம நினைக்கலாம், அதெல்லாம் நம்ம அப்படி நினைப்போமா? ஆமாம். அடுத்ததாக ஒரு கேள்வி, பூமிநாதன் விராலிமலை. சரிங்க. தெற்கு தான் வடக்கிற்கு வாரி வாரி கொடுக்கிறது என்கிறாரு தமிழக முதலமைச்சர். தெற்கு தான் வடக்குக்கு வாரி வாரி கொடுக்கல. இல்லை, அது என்ன சொன்னார்னு இப்போ அவர் சொல்லும் போது எனக்கு மைண்டில் வருது. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அறிஞர் அண்ணா பேசினாருன்னு சொல்லி நம்ம முதல்வர் பேசியிருக்காரு. அறிஞர் அண்ணாவை வந்து மேற்கோள் காட்டி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னாரு. அது இப்போ வந்து தெற்கு தான் வாரி வாரி கொடுக்கிறது. நான் யோசனை பண்ணி பார்த்தேன், முதல்வர் சொல்றாருன்னா அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து இந்த மணல்லாம் கடத்தி எங்கே கொண்டு போகிறாங்க, நமக்கு வடக்கில் கொண்டு போகிறாங்க, நமக்கு மேற்கில் கேரளாவை கொண்டு போகிறாங்க, இல்லை அந்த பக்கம் கர்நாடகா கொண்டு போகிறாங்க. இப்போ நமக்கு வடக்கு, இப்போது வடக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து உடனே வந்து டெல்லி தானே அர்த்தம் இல்லை. அப்படி இல்லை, வடக்குங்க தெற்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுது. இல்லைங்க, கன்னியாகுமரிக்காரனுக்கு வந்து திருநெல்வேலி வடக்கு இல்லை, கன்னியாகுமரிக்காரனுக்கு திருநெல்வேலி வடக்கு, திருநெல்வேலிக்காரனுக்கு மதுரை வடக்கு, கரெக்ட் புரியுது, மதுரைக்காரனுக்கு சென்னை வடக்கு, இப்படி தானே அப்படி போகுது. நீங்கள் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அது நம்ம வடக்குக்கு வந்து நிறையா வடக்குக்கு வாரி வாரி கொடுக்குறோம். எது, மணல்லாம் வாரி வாரி கொடுக்குறோமா, கனிம வளங்கள்லாம் வாரி வாரி கொடுக்குறோமா, கொடுக்குறோமா? துறைமுகம் கேரளா, அது வடக்கு தானே. சரி, அது ஒன்று. இது ஆக மொத்தம் வாரி வாரி கொடுக்குறோன்னு சொல்லி எதை வாரி வாரி கொடுக்குறோன்னு அவர் சொன்னாரோ பார்த்தீங்களா? சொல்லலை. அவர் என்ன அர்த்தம், அவர் சொன்ன அர்த்தம் என்னன்னா, ரொம்ப நல்ல அர்த்தம் என்னன்னா, வரி நம்மகிட்டேருந்து நிறைய அதிகமான வரி நம்மகிட்டேருந்து மத்திய அரசு வசூல் பண்ணுது,
வாரி வாரி கொடுக்கறதுன்னு சொல்றாரு. அந்த அர்த்தம் நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களா? நான் ஒண்ணு இந்த மணல், கனிம வளம் இதெல்லாம் வந்து நினைச்சேன், கல்லு குவாரி இதெல்லாம் வாரி வாரி கொடுக்குறோன்னு அப்படி நினைச்சுக்கிட்டேன். இல்ல இருக்குமோன்னு எனக்கு தெரியாது. இல்ல இன்னொரு அர்த்தம் கூட நினைச்சேன். இப்போ நம்ம ஐயா உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து நடுவில் ஏதோ ஒரு குற்ற வழக்கில் தண்டனை பெற்றார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அதுலேருந்து இடைக்கால தடை பெற்று அவர் மறுபடியும் மந்திரி ஆகிட்டார். என்னமோ அங்கே வாரி வாரி கொடுத்தாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தீபாவளி கொண்டாடுறதுக்காக ஒரு 800 ஸ்வீட் பாக்ஸ் அமிச்சாரு அப்படின்னு சொல்லிலாம் ஒரு சில அங்கங்கே இந்த வலையதளங்கள், இந்த வலையதளங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் வேலையே இல்லைங்க. இதே மாதிரி தான் எதையாவது எதையாவது தப்பாக எழுதுவானுங்க. நமக்கு எது தப்பு எது உண்மைன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரி எழுதுனாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாஸ்மாக் அமைச்சர் இருந்தார்ல, நம்ம தியாகி தீரர். எனக்கு தீரர்னா இவங்கெல்லாம் காங்கிரஸ்காரங்களாம் தீரர் சத்தியமூர்த்தின்னு சொல்லி சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்து சத்தியமூர்த்தி பவனு பேர் அவரை சொல்லி இவரை கொச்சப்படுத்திட்டு ஒரு கேஸ் கொடுக்க போறாங்க. அதனால அதையும் பாருங்க. நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ்காரங்களுக்கு இனிமேல் தீரர் சத்தியமூர்த்தி பவன் சொல்லக்கூடாது. அப்படியேதான் நீங்க சொல்லதா இருந்தா அந்த சத்தியமூர்த்தி பேரை எடுத்துட்டு சத்தியமூர்த்தி வேற வந்து ஒரு என்ன சாதி அப்போ கூடாது, அது வேணாம், அது வேணாம், சிக்கலா அது சரியில்லை, அது வேண்டாம். ஆனாலும் வந்து நீங்கள் தீரர் செந்தில் பாலாஜி பவன் வச்சுங்க. இது நம்ம காங்கிரஸ் மைதானம் இருக்குது பாருங்கள், அங்கே இருக்கிற அந்த காங்கிரஸ் அலுவலகத்துக்கு தீரர் செந்தில் பாலாஜி, தீரர்னா ஒரு மாதிரியே நீங்கள் சத்தியமூர்த்தி என்னமோ தீரர்னு சொல்லிக்கிட்டு, யார் தீரர்? இவர் தானே நம்ம தமிழ்நாட்டிற்காக இந்த தேசத்திற்காக போன கம்பேக் பாலாஜி தானே. நீங்க இனிமேல் 10 ரூபா பாலாஜி தியாகம் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கிறாரு, அதான் பொதுமைப்படுத்திட்டாங்க. அவரை போய் 10 ரூபா பாலாஜின்னு சொல்லாதீங்க, கம்பேக் பாலாஜி அவர் வந்து தீரர். அப்போ அந்த மாதிரி நீங்க வந்து அவரும் என்ன பண்ணாரு, அவரும் வந்து இதே மாதிரி வடநாட்டில் தீபாவளி கொண்டாடுறாங்கன்னு ஏதோ கேள்விப்பட்டு யாருக்கோ வந்து எங்கேயோ வந்து அவர் வந்து 500 ஸ்வீட் பாக்ஸ் அமிச்சாருன்னு சொல்றாங்க. சொன்னாங்களா? நடந்துச்சு சார், தகவல் வந்துச்சா? ஆமா. ஆக 500 ஸ்வீட் பாக்ஸ் போன பிற்பாடு தான் ரக்கம் முளைச்சி வெளியே வந்தாங்க, பறந்துச்சு அந்த குருவி. இப்போ சொல்லுங்க, தெற்கு வடக்கிற்கு வாரி வாரி எவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்கு? கரெக்டா தான். ஆமா, வாரி வாரி கொடுக்குது. அங்க தீபாவளி கொண்டாடுறாங்கன்னா எங்களுடைய ஸ்வீட் பாக்ஸ் இல்லாம அங்க தீபாவளியே கொண்டாட முடியாது. வடக்குக்கு தெற்கை நம்பிதான் வடக்கு வாழ்கிறது. அதைத்தான் முதல்வர் வந்து நாசூக்கா சொல்லியிருக்காரு. ஆக நிறைய இருக்குது. அங்க வந்து வாரி கொடுக்க நம்ம போட்டு அழுத்திக்கிட்டே இருப்போம், அங்க வாரி வாரி கொடுத்துன்னு இருப்பாங்க அப்படின்றத அங்கேயும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கேயும் வந்து நம்ம வாரி வாரி கொடுப்போம். பட் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நேர்ந்த மதுரைக்கு வந்த சோதனை மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்த சோதனை என்னன்னா, எல்லாத்தையும் இப்படி இங்கிருந்து வாரி அங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம நிலைமை இங்க வந்து இந்தியா 8 லட்சம் கோடி அது இல்ல, அது 15 லட்சம் கோடி ஆக போகுது அடுத்த 2-3 வருஷத்துல, 2 வருஷத்துக்குள்ள. இல்ல, நீங்க 8லயே இருக்கீங்க, 10 தாண்டி 12 வரைக்கும் நிச்சயமா போகுன்றது என்னுடைய கருத்து. நீங்க இப்படியே வாரி வாரி கொடுத்துட்டு நான் சொல்கிற மாதிரி வாரி வாரி கொடுத்துருந்தீங்கன்னா இந்தியாவில் அப்புறம் பூகோள பாடத்தில் வந்து நம்ம அண்ணன் லியோனி வந்து எழுதிடுவார், இந்தியாவில் பாலைவனங்கள் அப்படின்னு சொல்லி, கோபி பாலைவனம், தார் பாலைவனம், தமிழ்நாடு பாலைவனம். சரிங்களா? தமிழ்நாடை வந்து பாலைவனம் ஆக்கிட்டா முடிஞ்சு போச்சா? மேட்ரு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இறுதியாக ஒரு கேள்வி. பால்ராஜ் வந்துட்டு செங்கோட்டையிலேருந்து கேள்வி கேட்குறாரு. தாமிரபரணியில் சாக்கடை கலப்பதை ஆய்வு செய்ய மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்ததால் அவசரமாக சில இடங்கள் சுத்தம் செய்வது போல மேக்கப் நடந்துள்ளது. வீடியோவே வந்துருக்கு. 2 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு ரசாயன கலவையை சுத்தம் பண்ணி தாமிரபரணியில் 2 பேரும் வந்து பண்ணாங்க. இந்த போன வாரமா நம்ம போய் சுத்திகரிப்பு செய்யாத ஆலை தண்ணி நேரா உள்ள ஆத்து தண்ணியில போகுதுன்னு பெட்டிஷன் சொல்லி அது அந்த ஒரு மனுவுக்காக போய் பண்ணாங்க. அது பண்ணிட்டு அவங்க போறதுக்கு முன்னால வந்து திடீர்னு வந்து அந்த பக்கத்துலலாம் வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மரக்கன்றுலாம் செடியெல்லாம் கொஞ்சம் நட்டு, ஏங்க நாங்கள் நரிக்குறவருக்கு ட்ராமா போடுவோம், பட்டாசு ட்ராமா போடுவோம்,
எங்களுக்கு இது போல தெரியாதா? இந்த உயர்நீதி நீதிமன்ற நீதிபதிகள் வந்துருவோன்னு சொன்னால் நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பயந்துருவோமா? நாங்கள் எவ்வளோ பேர் சர்க்காரியாக கூட தான் ஒரு காலம் அவர் பெரிய நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர். நாங்கள் என்ன பயந்துட்டோமா? அது மாதிரி வந்து நாங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். ஆனாலும் வந்து அதை கொஞ்சம் மேக்கப் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் இவர் கேட்ட கேள்வியோடைய தொடர்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து பார்த்துட்டு இது வந்து செட்டப்புன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கோ அந்த மாதிரி எவ்வளவு அரசியல்வாதிகள் அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்களுடைய அனுபவம் சாதாரண வக்கீலா இருந்து பலதும் பார்த்து மேலே வராங்க, உயர் நீதிபதிகளாக வராங்க. அதை பார்த்தோன்னா அவங்க வந்து அது தொலைக்காட்சியிலேயே 1-2 நம்ம எல்லா மீடியாலையும் போட மாட்டாங்க. அண்ணன் பாரதியுடைய மீடியாக்கள் அது. ஆனாலும் அது விட்டுருங்க, அது இல்லாத சமூக வலைத்தளங்கள் நல்லா வருது. சமூக வலைத்தளம் யாரை ஏமாற்ற இந்த நாடகம்னு கேட்டிருக்காங்க நீதிபதிகள். அப்போ செட்டப்பு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இதுக்கெல்லாம் நிறைய அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, இதை எப்படி தடுக்க போகிறீங்க, அது வந்து 1 வருடத்துக்குள்ளே வந்து எப்படியாவது இதை வந்து முழுதாக. அப்போ நினச்சி பாருங்கள், இதை சரி செய்வதற்கு நீதிபதிகளுடைய அபிப்பிராயத்திலேயே 1 வருடம் ஆகும். 1 வருடத்துக்குள் எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் இதை நினைக்கிறோம்னு சொன்னால் அப்போ எவ்வளோ வருஷம் ஆனாலும் இது திருந்தாத அளவுக்கு அங்கே மோசமாக இருக்கு. அப்போதான் 1 வருஷத்துக்குள்ளேயாவது அதை வந்து பண்ணணும். உடனே ஒரு செட்டப் பண்ணி முடிஞ்சிச்சுன்னு கணக்காட்டுறாங்க. வந்து பாருங்க, ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டிருக்கோம், எல்லாம் போட்டிருக்கோம், அப்படி போட்டிருக்கோம், அதெல்லாம் மீறி அதை கண்டுபிடிச்சிட்டு நிறைய கேள்விகள் கேட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் 2 வாரத்தில் பதில் சொல்லுங்கள், 1 மாதத்தில் பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கே இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு எனக்கு ஒரு சின்ன உங்களுக்கும் எங்களுக்கும் நமக்கும் அப்பாவிங்களுக்கும் அப்பாவி மக்கள் பொதுமக்களுக்கும் நான் கூட என்ன நினச்சேன்னா, இது முதல்ல இந்த செய்தி இந்த செட்டப்புன்ற ஒரு செய்தி வலைதளத்தில் வரும்போது நினச்சேன், இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தவறு செய்து விட்டார்கள். தவறு செய்து விட்டாலும் நான் வந்து குறைவாகவோ விமர்சனமாகவோ சொல்லலை. இவங்க இதை வித்தியாசமாக பண்ணியிருக்கலாம். இந்த தேதியில் வரேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு இல்லாமல் தட்டன்னு ஒரு நாள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தானே இருக்காங்க. அங்கேருந்து கப்புன்னு வந்து சத்தப்படாமல் வண்டி எடுத்துகிட்டு போய் எங்கே போகிறாங்கன்றதை யாருக்கும் சொல்லாமல் தடார்னு போய் நின்று இருந்தாங்கன்னா, தாமிரபரணி அந்த எங்கே போகணுமோ அங்கே போயிருந்தாங்கன்னா கையங்களவுமாக மாட்டியிருப்பாங்க. நான் சொல்கிறது அதிகாரிகள் சொல்கிறேன், தவறு செய்யும் அதிகாரிகள் கையங்களவுமாக மாட்டியிருப்பாங்க. இந்த தேதியை அறிவித்து விட்டால் இந்த செட்டப்பு பண்ணுவாங்க. ஆனால் இந்த இவ்வளோதான் தேதியை அறிவித்து போனாலும் அந்த செட்டப்பும் வந்து வெளியாயிடுச்சு, அதாவது எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து இதில் உறுதியாக என்னென்னா, குடிக்கிற தண்ணி, விவசாயத்துக்கான தண்ணி, மண் கெட்டு போகுது, உடல் போயிடுது, பிராணிகள் நிறைய கால்நடைகள் அது இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முதல்ல சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தயவதாட்சினியம் இல்லாமல் ஒரு தண்டனைன்னு சொல்லும்போது தான் திருந்தும் மண் நல்லாயிருக்கும், தண்ணி நல்லாயிருக்கும். சரிங்க, மனுஷனும் மாடும் நல்லா இருக்கும்னு நம்ம வேண்டிக்கிறோம். சரிங்க, இதெல்லாம் எழுதி நீங்கள் புத்தகமாக வெளியிடுங்க. ஒரு பயம் வாங்க மாட்டான் தமிழ்நாட்டில். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? ஏங்க, தாவரமணியில் மண் அள்ளணும், இந்த தொழிற்சாலைகள்லாம் வந்து விதிமீறலுக்கெல்லாம் வந்து நாங்கள் காசை வாங்கிட்டு அவங்கள விட்டுறணும். அவன் கொண்டு போய் அதை கெமிக்கல்லாம் அங்கே கொட்டுவான். நீங்கள் வந்து மீன் செத்து போனால் என்ன, மனுஷன் செத்து போனா என்ன, எவன் செத்து, யாருக்கு எந்த வியாதி வந்தால் என்ன அப்படின்னு நாங்கள் இருக்கும்போது, ஏங்க அந்த காலத்தில் நாங்கள் கூவத்தை வந்து க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லி 50 வருஷத்துக்கு முன்னால் சொன்னோம். இன்னி வரைக்கும் அதே மெயின்டைன் பண்ணுறோமா இல்லையா? இதெல்லாம் நான் என்னால் ஏற்க முடியாது. அவங்க முயற்சி பண்ணாங்க, முதல்ல இருந்துச்சு, விட்டுட்டாங்க. நீங்கள் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க, தப்பாக சொல்லக்கூடாது. எது கோவத்தில் முயற்சி பண்ணாங்க, சுத்தம் பண்ணுறதுக்கு இறங்கிட்டாங்க, முதல்ல இருந்துச்சு உள்ளார. முதலையே பார்த்து முதலைன்னு சொல்லிச்சாமா? முதலையே பெரிய வியாபார முதலைகள், அரசியல் முதலைகள் வந்து அங்கே ஒரே ஒரு முதலையை பார்த்து பயந்துருச்சாமா? ஏதோ காது குத்துறாங்க, தொடர்ந்து 50-60 வருஷமாக காது குத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து கூவமே இந்த லெவலில் இருக்கும் பொழுது தாமிரபரணி நம்ம என்ன சொல்ல முடியும்? இறுதியாக வந்து ஒரு கேள்விங்க ஐயா. சரிங்க, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரை பற்றி வருது. சரிங்க, எல்லாருமே நமக்கு வேண்டப்பட்ட, எல்லாருமே வேண்டப்பட்டவங்க. மைக்கேல் ராஜ் தாம்பரத்துலேருந்து கேட்குறாரு, பாகிஸ்தானில் இஸ்லாமும் இலங்கையில் புத்தமும் அரச மதமாக, அதாவது மதமாக அங்கீகரிக்கப்பட்ட அரச மதமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் பெரும்பான்மையினர் மதமாக இருக்கும் இந்து மதம் ஏன் அரச மதமாக அறிவிக்கப்படவில்லை என்று திருமாவளவன் கேட்கிறாரு. ஏன் இங்கே அறிவிக்க முடியல அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அவர் அறிவிக்கணும்னு சொல்கிறாரா?
அதாவது இங்க அங்கெல்லாம் இருக்குது இந்துக்களை அறிவிக்கணும்னு சொல்றாருன்னா அப்படின்னா இங்க நடக்கலன்றாரு, நடக்க பாஜக முடியும். கூட்டணிக்கு போயிடுறாரா? திமுகல இருந்து வெளியில வர்றதா ஏதோ சொல்றாங்க. இல்ல அவர் அந்த அர்த்தத்துல கேட்கல. இங்க அறிவிக்க முடியவில்லை தெரியுமா அப்படின்னு. அதாவது அங்கெல்லாம் அறிவிச்சாங்க, இங்க வந்து இந்து பெரும்பான்மையினர் தான். ஆனா இந்துக்கள் நாடுன்னு சொல்ல முடியாது, சொல்லல. ஏன்னா நாங்களாம் இருக்கிறோன்ற அர்த்தத்துல சொல்லி. அதாவது இது வந்து மதசார்பற்ற அப்படிங்கிறது சொல்லி அதை சொல்றாரு. அது அந்த அம்மா இந்திரா காந்தி பண்ண வேலை. இந்த மதசார்பற்ற அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய டுபாகூர். மதசார்பற்றனா எந்த மத சார்பும் இருக்கக்கூடாது அரசுக்கு. அப்படி இருக்க முடியாது. இவங்களே மதராசாக்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க, கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அதாவது ஹஜ்ஜு வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு இல்லை ஹஜ்ஜுக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஆனால் திருச்செந்தூரில் வந்து நீங்கள் போனோன்னா வந்து எல்லாரும் கட்டணம் கொடுக்கணும். இங்கே பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கிற உள்ளூர் கோயிலில் நம்ம ஊருக்காரன் கட்டின கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு இங்கே சிறப்பு கட்டணம் கொடுத்தா தான் போகணும். அது 3000 5000 அதில் வேறு அதை பிளாக்ல வேறு விற்கிறாங்க. ஆனால் வந்து ஹஜ்ஜுக்கு போனோன்னா மானியம் கொடுக்குறாங்க. நம்ம வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக பேசலை, ஒரு நியாயமாக இருக்கணும். இவங்களுக்கும் வந்து அட்லீஸ்ட் வந்து இவங்களுக்கு மானியம் கொடுக்கலன்னா கூட இந்த மாதிரி கட்டணங்கள் வசூல் செய்வதை தடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு சொல்கிறோம். நமக்கு ஒன்றும் எந்த மதமும் வந்து இதுவாக இல்லை. இவர் வந்து ஏன் அறிவிக்க முடியல? அது வந்து என்னன்னு கேட்டால் அதான் சொன்னேன். இந்த செக்குலர்னு அந்த அம்மா இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது அதை மாற்றி விட்டுருச்சு அந்த கான்ஸ்டியூஷனை. செக்குலர்னா மத சார்பற்ற. உண்மையான இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோன்னா மத நல்லிணக்கமான என்பது தான் சரியான வார்த்தை. அதாவது கம்யூனல் ஹார்மனி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது. ஏன்னா இந்தியாவில் பல மதங்கள், இந்த மதங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணக்கமாக இருக்கக்கூடியதை தான் நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனில் அமைப்பில் கொண்டு போகணும். மத சார்பற்ற அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிறுபான்மையினருக்கு ஒரு ரிசர்வேஷன் சொன்னாலோ இல்லை ஏதோ ஒரு மதத்திற்கு நீங்கள் உதவி செய்தாலோ அது சார்பாயிடும். நீங்கள் வந்து ரம்ஜானுக்கு மட்டும் போய் வந்து அங்கே போய் இது அவங்களுடைய இஃப்தார் விருந்தில் கலந்து கொள்வோம், அப்புறம் கிறிஸ்மஸ் கேக்கு வெட்டுவோம். ஆனால் இந்துக்களுக்கு கடவுள் வாழ்த்து எதுவும் விநாயகர் சதுர்த்தியோ எதுக்கோ வாழ்த்து சொல்ல மாட்டோம். இப்படின்னா அது வந்து ஒரு சார்பு. அப்போது அந்த செக்குலர்ன்றதே தப்பு. கம்யூனல் ஹார்மனின்னு வரணும், மத நல்லிணக்கமான. சரி, இதெல்லாம் ரைட்டு. அண்ணன் திரும்ப திடீர்னு அரச மதம் என்னமோ சொன்னீங்களா? என்ன ஏங்க அரச மதமாக அறிவிக்க முடியவில்லை? அரச மதம் அதாவது அரச மதம்னா இந்துக்கள் நாடுன்னு ஏன் சொல்ல முடியல? புத்த நாடுன்றாங்க, எனக்கு இஸ்லாமிய நாடு. அரச மதம்னு சொன்னது என் காதுல அரச மரம்னு விழுந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, உங்களுக்கு இந்த புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம புத்தர் வந்து போதி மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கும் போது தான் அவருக்கு ஞானம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? புத்தகத்தில் படிச்சிருக்கீங்களா? போதி மரம்னு என்ன மரம்னு கேட்டிங்கன்னா அரச மரத்தை தான் அந்த வடநாட்டில் வந்து போதி மரம்னு சொல்கிறாங்க. ஒரு பகுதியில் இந்த ஒரிசா அந்த மாதிரி அந்த கயா புத்தகை அது அந்த பகுதிகளில் போதி மரம்னு சொல்கிறது வந்து நம்ம ஒரு அரச மரம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு அரச மரத்தின் கீழே இவர் உட்கார்ந்துருக்கும் போது இந்த ஞானம் வந்து அரச மதத்தின் பற்றி பேசியிருக்காரா, இல்லை இவர் எந்த அர்த்தத்தில் பேசினாருன்னு நமக்கு தெரியல. அவர் வந்து இந்தியா மத சார்பற்ற அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசியிருந்தால் நம்ம வந்து மறுபடியும் அதை சொல்கிறோம். அதை எல்லோரும் வந்து திருத்திக்கணும், கான்ஸ்டியூஷன்லேயே திருத்தணும். மத சார்பற்ற என்பது பொய்யான, நடக்க முடியாத, இம்ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா அரசு வந்து சில விஷயங்கள் இந்த மதத்தை சார்கிறது, அந்த விஷயத்தில் அந்த மதத்தை ஏதோ ஒரு விதத்தில் சார்பு. அது அரசியலுக்காகவா எந்த காரணங்களுக்காகன்றதை விட்டுடுங்க. சிறுபான்மையினர்னு சொல்லி நீங்கள் அதை ஒதுக்கீடு பண்ணும்போதே அது மத சார்பு தானே. அப்படி வரும்பொழுது மத நல்லிணக்கமான அதுதான் முக்கியம். நீங்க ஒரு சார்புன்னு வரும்போது தான் நீங்க ஏன் சார்புல வரலன்ற சண்டை வருது. மத நல்லிணக்கமான வரணும்னு இது அண்ணன் திருமாவளவனுக்கு அடுத்த தடவை அவர் வேற ஒரு அரச மரத்துக்கு கீழே போகும்போது இது புரியும் நினைக்கிறேன். அதுவரை நாம் காத்திருப்போம். எந்த அரச மரத்துக்கு போகும்போது? வேற ஒரு அரச மரத்துக்கு கீழே போகும்போது அவருக்கு அது அந்த ஞானம் வரும் என்று எதிர்பார்க்கலாம். இப்ப இருக்கிற அரச மரத்துல இருக்கிற வரைக்கும் அது புரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நிறைய கேள்விகளுக்கு பதில்ன்றதை விட விளக்கமா நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க தெளிவா. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி ஐயா. வணக்கம்.